ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ எங்கன்னா மாம்பாறை முனியப்பன் கோயில், அங்கே தான் போகிறோம். நாங்கள் ஊரில் எல்லா பசங்க ஃப்ரெண்ட்ஸோடு கிளம்புறோம். இப்போ சாப்பிட்றதுக்கு பழனி தாண்டி ஒரு இடத்துல பழனிக்கு முன்னாடி ஒரு இடத்துல நிறுத்திடுவோம். காலையில் டிஃபன் முடிச்சுட்டு மதியம் தான் கோயிலில் போய் சாமி போட்டு தான் எல்லாம் பண்ணணும். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இந்த வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இப்போது. இந்த கோயிலில் நிறைய ஸ்பெஷல் இருக்குது, மாம்பாறை முனியப்பன் கோயில் ஸ்பெஷலு. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம மாம்பாறை முனியப்பன் கோயிலில் பார்த்திங்கன்னா சேவல் தான் கணிக்கு கொடுக்க போகிறோம். இங்கே சேவல், ஆடு இந்த மாதிரி ரெண்டுமே கொடுப்பாங்க. நம்ம இன்றைக்கி சேவல் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு உண்டான சமையலுக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு தான் நம்ம ஒரு கடையில் நிறுத்தி வாங்கிட்டு இருக்கோம். அதாவது வெங்காயம், மிளகாயிலிருந்து எல்லாமே நம்ம தான் வாங்கிட்டு போகணும். உங்களுக்கு மசாலா ஐட்டங்கள் முதற்கொண்டு எல்லாமே வாங்கிட்டு போகிறது நல்லது. ஏன்னா அங்கே போய் மேக்ஸிமம் இது கிடைக்காது. கடைகள்லாம் பார்த்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ உங்கள் ஊர்லேருந்து நீங்கள் எங்கேருந்து கிளம்புறீங்களோ அங்கேருந்தே சமையலுக்கு உண்டான பொருட்களெல்லாம் வாங்கிட்டு போகிறது மிகவும் நல்லது. நாங்கள் எல்லாமே வாங்கிட்டோம். மாம்பாறை முனியப்பன் கோயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, அதாவது உடுமலைப்பேட்டையிலேருந்து நான் சொல்கிறேன். உடுமலைப்பேட்டையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தாளையம் கள்ளிமந்தை வரணும் டேரெக்டாக. கள்ளிமந்தையிலேருந்து இடையகோட்டை போகிற வழியில் ஒரு 6-7 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அதுலேருந்து லெஃப்ட் திரும்பினா உங்களுக்கு மாம்பாறை முனியப்பன் கோயில் வந்துடும். உடுமலைப்பேட்டையிலேருந்து கரெக்டாக எங்களுக்கு ஒரு அரௌண்டு 80 to 100 கிலோமீட்டருக்குள்ளே வந்திருக்கும். நாங்கள் ஒரு காலையில் ஒரு 8-9 மணிக்கு கிளம்புனோம். கிளம்பி சாப்பிட்றதெல்லாம் டைமில் எடுத்துகிட்டு இங்கே ரீச் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம் கரெக்டாக கோயிலுக்கு. இதுதான் மாம்பாறை முனியம்மன் கோயிலோட என்ட்ரன்ஸு. உள்ளே நாங்கள் போயிட்டுருக்கோம். கோயில்கிட்ட போயிட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து நிறுத்தி நம்ம சமையலுக்கு உண்டான வேலைகள், அந்த சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான இடங்கள் போய் பிடிச்சி அங்கே வாங்கணும். நாங்கள் பார்த்திங்கன்னா போகிறதுக்கு உண்டான சமையலுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டோம். அடுப்பு, ஒத்தையடுப்பு, மற்றது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். மற்றது பாத்திரங்கள்லாம் நம்ம இங்கே கோயிலுக்குள்ளேயே வாடகைக்கு தருவாங்க. கோயிலே நிறையா கடைகள் இருக்கும், வாடகைக்கு தருவாங்க. ஸோ அங்கே தான் வாங்கணும். இந்த மாதிரி கடைகள் பார்த்திங்கன்னா அங்கே நிறையா இருக்கும் கோயிலை சுற்றி. ஸோ அங்கே நம்ம தேவையான பாத்திரங்கள், கரண்டி எல்லாமே வாங்கிக்கலாம். இன்ஃபேக்ட் அடுப்பு, கேஸ் சிலிண்டரு எல்லாமே இங்கே தான் வாங்கணும். நாங்கள் அடுப்பெல்லாம் கொண்டு வந்துட்டோம். சிலிண்டரும் நாங்கள் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ பாத்திரம் மட்டும் இங்கே தந்துட்டாங்க. மேக்ஸிமம் தரமாட்டாங்க. அப்படி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே இங்கே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் அன்றைக்கி கூட்டம் கம்மியாக இருந்தங்காட்டி நாங்கள் கேட்டோன்னே பாத்திரம் மட்டும் தனியாக கொடுத்துட்டாங்க. இந்த சேவல் தான் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி காணிக்கு கொடுக்க போகிறோம். கொண்டு வர்றப்போ சேவலுக்கு அப்பப்போ எடுத்து தண்ணி கொடுத்து மேலே தண்ணியெல்லாம் தடவி கொண்டு வர்றோம். ஏன்னா ஹீட்டுக்கு அது எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல சேவல், அதனால் அதை பண்ணணும். நீங்களும் அதை கொண்டு வர்றீங்கன்னா அதை பண்ணுங்கள். இப்போ இந்த பாத்திரத்தில் தான் போட்டு என்ன பண்ண போகிறோம், சமைக்க போகிறோம். நாட்டுக்கோழி போய் சாமி கும்பிட்டு வந்து பண்ணணும். நாங்கள் போய் பார்ப்போம். கோயில் என்ட்ரன்ஸ். கோழியோ ஆடோ நீங்கள் காணிக்கு கொடுக்க போகிறீங்கன்னா பையன் ஓடி வர்றான் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அங்கே நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அதை பற்றி அது கவலைப்பட வேண்டியதில்லை. கொண்டு போய் ஃபஸ்ட்டு காய் கொடுத்து நீங்கள் அதை அந்த காணிக்க அவங்க எப்படி கொடுப்பாங்களோ அதை அவங்க பண்ணிக்குவாங்க. எது நம்ம அங்கே காணிக்க கொடுத்த சேவல் இந்த இடத்துல க்ளீன் பண்ணணும். அதாவது அந்த முடியெல்லாம் எடுத்து வாட்டி தீயில பொசுக்கி அந்த முடியெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க. அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. எல்லாமே அங்கேயே பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு பெட்ட அமௌண்ட் இருக்குது. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கோழிக்கு உண்டான ப்ராசஸுக்கு தனியாக ஆள் இருப்பாங்க. அதே மாதிரி ஆடுக்கு தனியாக இருப்பாங்க. நம்ம கோழி தான் இது முன்னாடி இருக்கிறது. அது இப்போ அதை க்ளீன் பண்ண போகிறாங்க. அடுத்த ப்ராசஸ் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம சமைக்கிறதுக்கு உண்டான வேலையை போய் பார்க்கணும். இப்போ சேவல் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆடு. நம்ம சேவல் கொடுத்தது இங்கே க்ளீன் பண்ணுவாங்க. ஆடுன்னா நம்ம அங்கே எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க, வெட்டி கொடுத்துருவாங்க. இப்போ சேவலை வாட்டுவாங்க. சுடு தண்ணியில் போட்டு வாட்டிட்டு இது அந்த வாட்டினதுக்கப்புறம் அந்த முடியெல்லாம் ஈஸியாக பிடுங்கிடலாம். பிடுங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி தீயில போட்டு போசுக்குன்னா அந்த கொஞ்சோண்டு இருக்கிற கொசுரும் பார்த்திங்கன்னா கருகிரும். அதுக்கப்புறம் மஞ்சள் தடவி நமக்கு வெட்டி கொடுத்துருவாங்க. இந்த மாம்பாறை முனியப்பன் கோயிலில் நிறைய ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொன்னீங்களா, அதில் ஸ்பெஷல் என்னென்னா இந்த கோயிலுக்கு ஒன்லி ஜென்ட்ஸ் மட்டும்தான் வருவாங்க.
ஏன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த தொழில் செய்கிறவங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு அதிகமாக வருவாங்க. வேண்டுதல் நிறைய வச்சு வருவாங்க. அங்கே சேவல் வெட்டிட்டு இருந்த டைமில் பார்த்திங்கன்னா, நாங்கள் சமையலுக்கு உண்டான வேலையில செய்கிறக்காக இங்கே வந்துவிட்டோம். நாங்கள் பிடிச்சி வச்ச இடத்துல வந்து அடுப்பு வச்சு வெங்காயம் தக்காளியில் வெட்டி வச்சோம்னா, அவங்க சேவலை வெட்டி கழுவிட்டு வந்தாங்கன்னா நம்ம அப்படியே சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் வேலை முடிங்கிறதுக்காக நானும் பாவேந்தனும் மட்டும் வந்து இந்த சமையலுக்கு உண்டான வேலையில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். மாம்பாரம் முனியப்பன் கோயில் இன்னொரு ஐதீகம் என்னென்னா, நம்ம அங்கே யூஸ் பண்ண பொருள்கள் எதையுமே வந்து யூஸ் பண்ண பொருள் இல்லை, மாம்பாரம் முனியப்பன் கோயிலேருந்து எதையுமே வந்து வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாதும்பாங்க. ஈவன் திருநீர் கூட அங்கே வந்து பெருசாக வீட்டுக்கு எடுத்து வர மாட்டாங்க அங்கேருந்து. அதனால தான் பார்த்திங்கன்னா, நம்ம சமைக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே வந்து வாடகைக்கு எடுக்கிறோம். இத்தனை வந்து வாடகைக்கு எடுக்கிறோம், வீட்டிலேருந்தே கொண்டு வரலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இங்கே ஒரு ஐதீகம் என்னன்னா அதுதான். அதாவது வந்து மாம்பாரம் முனியப்பன் கோயில் யூஸ் பண்ண எதையுமே வந்து வீட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அதனால தான் எல்லாத்தையுமே வாடகைக்கு எடுக்கிறோம். ஒரு கப்பு ஊற்றிருங்க, ஒரு கப்பு ஊற்றிருங்க, ஒரு கப்பு ஊற்றிருங்க, ஒரு அரை கப்பு. கடைசியில் கொஞ்சம் வெந்த வினாடி ஊற்றணும்னு பார்த்தாங்கன்னா இது கொஞ்சம் லேட்டாக. இன்னைக்கு ஒரு புதிய பொண்ணு ஓடுங்க. கருப்பண சாமிக்குன்னு அது சாப்பாடு ஆயிடுச்சுன்னா நல்லா அரை கண்டிஷன் பக்கம் வந்துருச்சுன்னா தண்ணி எனக்கு ஊற்றணும். இல்லை வேண்டாம் வேண்டாம், தண்ணி இருக்குதுண்ணா, தண்ணி இருக்குது. இதே வடிக்கணும்ண்ணா. பத்துலேருந்து தொழிச்சு விட்டுக்கலாம். சுண்டவே சுண்டாரு, இவ்வளோ தண்ணி சுண்டாது. அரிசிக்கு தண்ணி சுண்டாதுண்ணா, இவ்வளோ தண்ணி தெரியுமா கம்முன்றே. அதுக்கு அடுப்புலேயே நீ சாமிக்கு போகிறதாண்டா. பால் ஒரு பெரிய விஷயம் கலக்கி விடுங்க. கலக்குனா தெரிஞ்சா ஃபுல்லாக விட்டு அப்போதானே தெரியாது எங்கே இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் ஈரில் எடுங்க, கலக்குனா தான் தெரியும் ஈரில் எங்கே இருக்குதுன்னு. பொறுமையாக கணக்கு உடச்சிடாதீங்க. நீங்கள் இருக்கு வரைக்கும் இருக்குது. அதான் கருப்பா போடுங்க. ரைட், வெரைட்டி பொருளுக்கு தான் பார்த்துக்கோங்க. மாம்பாறை முனியப்பனுக்கு பார்த்தீங்கன்னா யாரும் தப்பாக எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆள்கள் வச்சு கறி சாப்பாடோடு வச்சு தான் காணிக்க படைப்பாங்க. ஸோ அதனால தான் இதை கொண்டு வரோம். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. மாம்பாறை முனியப்பனோட இதுவே ஐதீகமே அப்படி தான். நம்ம கறி செஞ்சு சாப்பாடு செஞ்சு அதை வச்சு கூட இந்த ஆள்கள் வச்சு கொண்டு போய் கொடுக்கணும். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால தான் வெளியே இருந்தே வீடியோ எடுத்து காட்டுறவங்களுக்கு. மாம்பாறை முனியப்பன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முதலே சொல்லியிருப்போம்ல, தொழில் செய்கிறவங்க அதிகமாக வருவாங்கன்னு. அதாவது தொழில் ஆரம்பிக்கிறவங்க, தொழில் நல்லபடியாக போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே பேப்பரில் எழுதி அங்கே ஒரு மரம் இருக்கும், அங்கே வந்து கட்டுவாங்க. ஏன்னா திருநீர் எதுவுமே கொண்டு போகக்கூடாதுன்னு வீட்டுக்கு மாலை மட்டும் கட்டுற அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. மாலை வந்து வண்டிக்காக கட்டுறது, அது வண்டியில் தான் இருக்குது. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் 12 மணிக்கு போய் 2:30க்கு மேலே ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. 2:30 3 மணி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட உட்காரும்போது. சூப்பராக சமையல் ஆயிருந்தது. நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து வெறும் தண்ணி தான், தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு
அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்ருக்கிற ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து ஒன்றா. நாங்கள் சமையல் செய்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பஞ்சாயத்து போயிடுச்சு பாருங்க. வேட்டியோட வந்துடும் ஒரு தெரியாமல் இருக்குது அப்படி. ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் இங்கே எல்லாமே அரை கண்டிஷனில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் அங்கே நடக்கும். இப்போ பஞ்சாயத்து நடந்தாலுமே பெருசாக இருக்காது. ஏன்னா இப்போ ஜென்ஸுக்கு மட்டும்தானே அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்காங்க, அப்புறம் மறுபடியும் சேர்ந்துட்டு அப்படி போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபன்னுகள்லாம் இருக்கும். மாம்பரம் முனியப்பன் கோயில் போனீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டே நாங்கள் சாப்பிட்டோம். அப்படி ஜாலியாக இருந்தது. நீட்டாக சாப்பிட்டு அங்கேருந்து கரெக்டாக ஒரு 4 o'clock அப்படிங்கையிலாம் கிளம்பிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.